கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் பிரியமானவர்களே. சின்ன குழந்தையிலிருந்தே தெரியும். கடவுள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடவுள் என்ன செய்கிறார் என்றால், ஒவ்வொரு மனிதனையும் இந்த பூமிக்கு, அந்த ஆத்துமாக்களை பூமிக்கு அனுப்பும் பொழுது அவருக்கு ஒரு கேமரா போல வைத்து விடுகிறார். அதுதான் மனசாட்சி. அந்த மனசாட்சிக்கு துரோகம் பண்ணக்கூடாது. மனசாட்சியில் சூடுண்டவர்கள் ஆகக்கூடாது. கேமரா கடவுள் வைத்திருக்கிறார். அதே போல் கேமரா வைத்து இந்த பூமியில் நல்ல தாயும் தகப்பனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். அதுதான், உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று ஏசப்பா சொல்லியிருக்கிறார். முதலாவது கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், அவருடைய கற்பனைகளை கடைபிடிக்க வேண்டும். ரெண்டாவது, அவன் பூமியிலே கொடுத்த தாயும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும். அப்படியாக செய்யும் பொழுது இந்த பூமியிலே கர்த்தர் சின்ன குழந்தைகளானாலும் பெரியவர்களானாலும் அவர்களை ராஜாதி ராஜா கர்த்தராய் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கிறார். அப்படி கர்த்தருக்கு பயப்படாமல் தன் இஷ்டப்படி சுயமாய் திரிந்தால், எல்லாமே ஞானம் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் இந்த பூமியில் ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் இருப்பார்கள். அதனால் கர்த்தருக்கு பயப்படுங்கள் பிரியமானவர்களே. அதுதான் ஞானத்தின் ஆரம்பம். அவர் தூரத்திலிருந்தே நம்மளை அனுப்பிவிட்டு கேமரா வைத்து அவர் பார்த்து கொண்டே இருப்பார். இவன் தாயின் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறானா, இவன் இந்த பூமியிலே கட்டளைகளை கடைபிடிக்கிறானா என்று பார்த்து கொண்டே இருப்பார். கடைபிடிக்க வேண்டும், ஆசீர்வதிப்பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.